வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் விஷயத்தில் திமுக அரசு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறிவிட்டதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடத்தப்பட்ட 1200க்கும் மேற்பட்ட நலம் காக்கும் மருத்துவ முகாம்கள் மூலம் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக சென்னையிலிருந்து குவைத், சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குருகிராம் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வருகிறார். புதுச்சேரியில் நாளை காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் மதுரைக்கு செல்லும் அவர் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மதுரையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மரக்காணம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 4 வழிச்சாலை பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் பல்வேறு ரயில்வே திட்டங்களையும் நாளை தொடங்கி வைக்கிறார். அம்ரித் பாரத் ரயில் திட்டங்கள் மூலம் மேம்படுத்தப்பட்ட மொரப்பூர், பொம்மிடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி, காரைக்குடி, திருவாரூர் ஆகிய ரயில் நிலையங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். சென்னை கடற்கரை எழும்பூர் இடையேயான 4வது ரயில் பாதையையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் ஆகாஷ்வாணி பண்பலை டிரான்ஸ்மீட்டர்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். திரு நரேந்திர மோடி மதுரையில் நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றவுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று மதுரை வந்த பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயலை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற திமுக அரசு அனுமதி அளிக்காமல் ஒருதலைப்பட்சமாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். தமிழக மக்களின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் இறையாண்மையையும் மாநில அரசு மதிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆட்சி மலரும் என்றும் அவர் கூறினார். இந்த தேர்தலில் அஇஅதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் முடிவு செய்து அறிவிக்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். தமிழகத்தில் நடத்தப்பட்ட 1200க்கும் மேற்பட்ட நலம் காக்கும் மருத்துவ முகாம்கள் மூலம் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக தமிழகத்திற்கு ஐநா விருது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநில அரசின் நலம் காக்கும் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முகாம்களில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் கூறினார். மேலும் இந்த முகாம்கள் மூலம் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை 50,000 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் 60,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் பயன்பெற்றிருப்பதாகவும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் 16 கண் பாலத்தை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுப் பணிகளை மாநில பொதுப்பணித்துறை மேற்கொண்டுள்ளது. 90 ஆண்டுகள் பழமையான இந்த பாலத்தின் மதகுகளை வலுப்படுத்தும் பணிகளை சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவர் திரு அழகு சுந்தரமூர்த்தி, 16 கண் பாலத்தை வலுப்படுத்தும் பணி 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருவதாகவும் ஐஐடி குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். 16 மதகுகளில் 4 மதகுகளின் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அழகு சுந்தரமூர்த்தி கூறினார். நான் அழகு சுந்தரமூர்த்தி, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் லேபரேட்டரி, ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன். ஆன்கோயிங் ரிப்பேர் ஒர்க்ஸ் ஆஃப் இந்த 16 ஸ்பேன் வென் பிரிட்ஜை செக் பண்ணுறோம். 4 ஸ்பேன் முடிச்சாச்சு, ரிமைனிங் ஸ்பேன் ஒர்க் இஸ் கோயிங். ஐஐடி மெட்ராஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டாக பண்ணுறாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஈரான் மீது அமெரிக்காவுடன் இணைந்து ராணுவ தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் லயன்ஸ் ரூர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஈரானின் நடவடிக்கையை தடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வரும் ஈரான் தலைமையை அவர் கண்டித்துள்ளார். ஈரானில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்தார். இந்த தாக்குதலை அடுத்து வான்வழியை மூடியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அபுதாபி, பஹ்ரைன், குவைத் நகரங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனிடையே இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து மஸ்கட், ஷார்ஜா உட்பட பல இடங்களுக்கு செல்லும் விமானங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயங்கக்கூடிய பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டு தலைநகரம் மஸ்கட்டிலிருந்து சென்னைக்கு வந்துவிட்டு மீண்டும் மஸ்கட் செல்லும் ஓமன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் ஏர் அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானம் நிறுவனமானது தனது விமான சேவை அனைத்தையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சார்ஜாவிலிருந்து சென்னை வந்துவிட்டு மீண்டும் சார்ஜா செல்லும் ஏர் அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் துபாயிலிருந்து சென்னைக்கும் சென்னையிலிருந்து துபாய்க்கும் இயங்கும் அனைத்து விமானங்களும் மறு உத்தரவு வரும் வரை ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா. தமிழகம், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் பகுதிகளுக்கான தேசிய மாணவர் படை தலைவராக கமோடர் திரு நம்பியாத் சுதீப் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இப்பதவியை வகித்து வந்த கமோடர் திரு ராகவ் இன்று ஓய்வு பெற்றதை அடுத்து கமோடர் திரு நம்பியாத் சுதீப் புதிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் திரு வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதனால் அடுத்த 2 தினங்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் நாளை அதிகாலை வேளையில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தமிழக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த 2 தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் 2,52,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினருக்கான சோலார் பேனல் பொருத்தும் பயிற்சியில் சேர விரும்பும் இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி சந்திரகலா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மையத்தினை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டம் கள்ளப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஆட்சியர் திருமதி மிருணாளினி தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழிப்புணர்வு கண்காட்சியை மாநில மாற்றுத்திறனாளி நல ஆணையர் லட்சுமி தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். குருகிராம் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் எக்கட்டெரினா யஷினாவை வென்றார். ரஞ்சி கிரிக்கெட் கோப்பையை ஜம்மு காஷ்மீர் அணி முதல் முறையாக கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் விஷயத்தில் திமுக அரசு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறிவிட்டதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடத்தப்பட்ட 1200க்கும் மேற்பட்ட நலம் காக்கும் மருத்துவ முகாம்கள் மூலம் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் காரணமாக சென்னையிலிருந்து குவைத், சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குருகிராம் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.